நாம் இன்னும் ஸ்திரப்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நாம் இன்னும் சீர்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. யார் பரிசுத்தவான்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டிருக்கிற அனைவரும் பரிசுத்தவான்கள் தான். நான் பரிசுத்தவானாய் மாறிவிட்டேன் என்று சொல்லாதபடிக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும். அனுதினமும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ தவறுகளை நாம் செய்கிறோம். நாம் செய்தது தவறு என்று உணர்த்தப்படும் பொழுது, இயேசுவா உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கெஞ்சி மன்றாடி மன்னிப்பை பெறும் பொழுது நாம் மேலும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம் இன்னும் ஸ்திரப்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நாம் இன்னும் சீர்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மாற்றத்துக்கு நேராக வேதத்தின் பாதையிலே நடக்கிறவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் சீர்பட வேண்டும். தினம் தினம் சீர் பொருந்த வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அப்படி செய்வோமையானால் நீதிமான்கள் கூறிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம். God bless you.